Good morning students. Today we are going to see about the pteridophytes. Already we have seen the plant kingdom la vandu bryophytes oda characteristic feature economic importance varaikkum paathirukom illaya. Now we are going to see about the pteridophytes. Already we know that pteridophytes are called seedless vascular cryptogams illaya. Adu vandu pteridophytes comes under the group of cryptogams. It is called vascular cryptogams. Why it is called vascular cryptogams means it has an xylem and phloem. Okay, the first plants to acquire vascular tissue, namely xylem and phloem, hence it is called vascular cryptogams. Bryophyte வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து amphibians of plant kingdom அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் வந்து vascular bundles, அதாவது சைலமும் ப்ளோயமும் இருக்காது. பட் இட் இஸ் amphibians of plant kingdom அப்படின்னாக்கா அதோட லைஃப் சைக்கிள் வில் பி அலாங் லேண்ட் அண்ட் வாட்டரில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அதோட லைஃப் ஸ்பேன். அதே மாதிரி pteridophyte, why it is called seedless vascular cryptogams அப்படின்னாக்குள்ளார it has an vascular tissue, xylem and phloem, so it is called vascular cryptogams. இந்த pteridophytes வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா club moss, horsetail, quillworts, water ferns and tree ferns belonging to this group. நம்ம பெரிய பெரிய பங்களாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெப்ரோலெபிஸ் ஒரு மோஸ்ட் ப்ராபபிளி இந்த pteridophytes எல்லாமே வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து இந்த வாட்டர் ஃபான்ஸ், அதே மாதிரி ஹார்ஸ்டைல்ஸ், கில்வர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து நம்ம இந்த pteridophytesல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸும் அதே மாதிரி ஸ்டீலார் எவல்யூஷன்ஸ் இதில் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் பார்க்க போகிறோம். தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இதில் வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னாக்குள்ளார pteridophytes are vascular cryptogams and were abundant in the Devonian period of Paleozoic era. Paleozoic era அப்படின்னாக்குள்ள ஜியாலஜிக்கல் ஸ்கேல் அப்படின்றதில் ஒவ்வொரு வருடமும் எரா அப்படின்றது அந்த 4000 million years ago, அதாவது ஹவு த எவல்யூஷன்ஸ் ஹாஸ் பீன் டெவலப்டு, எந்த பீரியடில் எந்த தாவரங்கள் தோன்றியது அப்படின்றத குறிக்கக்கூடியது தான் வந்து அந்த ஜியாலஜிக்கல் ஸ்கேல். அதில் வந்து டிவோனியன் பீரியடில் பேலியோசோயிக் எராவில் தோன்றியது தான் வந்து என்னது pteridophytes. These plants are mostly small herbaceous and grow well in moist, cool and shady places where water is available. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன ஷேடி பிளேஸ் இருந்தால் போதும். அதாவது வாட்ரு வந்து ரொம்ப plenty of water is not needed, but it should be the moisture in conditions. அதே மாதிரி கூலாகவோ ஷேடி பிளேஸாகவோ இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து pteridophytes வளர்ந்துடும். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா pteridophytesல வந்து ஒரு சில தாவரங்கள் கொடுத்துருக்காங்க. கிளப் மாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. லைக்கோபோடியம் இஸ் அதர்வைஸ் கால் கிளப் மாஸ். ஈக்வசிஸ்டம் ஹார்ஸ்டைல், அசோலா வாட்டர் ஃபர்ன், வாட்டரில் வந்து அதிக அளவு வளரக்கூடிய வந்து வாட்டர் ஃபர்ன் தான் வந்து அசோலா. ஸோ இதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் pteridophytes அப்படின்னாக்குள்ளார plant body is sporophyte and it is the dominant phase. It is differentiated into root, stem and leaves. plant body வந்து ஸ்போரோஃபைட் நம்மளுக்கு தெரியும். ஆல்டர்னேட்டிவ் ஜெனரேஷன் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அண்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதில் வந்து pteridophyte மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது எல்லாமே தேலாய்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், தேலஸ் மாதிரி இருக்கும். ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் இல்லாமல் இருக்கும். பட் இதில் வந்து என்ன இருக்கும் pteridophyte plants are differentiated into root, stem and leaves. ரூட்ஸ் ஆர் அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னக்குள்ள என்ன டேப் ரூட் சிஸ்டம் இருக்காது. லைக் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம் மாதிரி அட்வென்டீஷியஸ் ரூட்ஸ் இருக்கும். தென் ஸ்டெம் ஷோஸ் மோனோபீடியல் ஆர் டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். மோனோபோடியல் அப்படின்னு என்னென்னா ஒரு பாத கிளைத்தல், இதே மாதிரி ஒரே ஒரு கிளைகளாகவே இருக்கும். இதுதான் வந்து மோனோபோடியல். டைகாட்டமஸ் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கவட்டு கிளைத்தல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கிளைகள் இருக்கும். இது வந்து ரெண்டாக கிளைக்கும். தென் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து என்னது டைகாட்டமஸ் பிரான்ச்சிங். ஓகே, ஸோ ஸ்டெம்ஸ் வந்து என்னவாக இருக்கும் மோனோபோடியலாக இருக்கும், இல்லைனா டைகாட்டமஸ் பிரான்ச்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் மேபி மைக்ரோஃபில்லஸ் ஆர் மெகாஃபில்லஸ். லீவ்ஸ் மைக்ரோ அப்படின்னா என்னது வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. லீவ்ஸ் வந்து ரொம்ப சின்ன இலைகளாக இருக்கும், இல்லை அப்படின்னா மெகாஃபில்லஸ் லீவ்ஸ் வந்து இருக்கும். தென் ஸ்டீல் இஸ் புரோட்டோஸ்டீல் பட் இன் சம் ஃபார்ம் சைப்பனோஸ்டீல் இஸ் ப்ரெசன்ட். ஸ்டீல் அப்படின்றது என்ன வாட் ஆர் த நம்ம 10th படிச்சிருக்கோம் இல்லையா. வாட் ஆர் த ரீஜன்ஸ் ஆர் கால்டு ஸ்டீலார் ரீஜன். பெரிசைக்கிள், சைலம், ப்ளோயம், பித், இது நாலும் சேர்ந்தது தான் வந்து ஸ்டீலார் ரீஜன். அந்த ஸ்டீல் வந்து புரோட்டோஸ்டீலாக இருக்கும். சம் ஃபார்ம்ஸில் வந்து சைஃபனோஸ்டீல் இஸ் ப்ரெசன்ட். மார்ஷீலியா அப்படின்றதுல வந்து சைஃபனோஸ்டீல் இருக்குது. அந்த சைஃபனோஸ்டீல், புரோட்டோஸ்டீல் எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டீலில் வந்து நெக்ஸ்ட் படிப்போம். ஓகேவா. ட்ரக்கீட்ஸ் ஆர் த மேஜர் வாட்டர் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் பட் இன் செல்லாஜினெல்லா வெசல்ஸ் ஆர்
ஃபவுண்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சைலம் டைப்ஸ் ஆஃப் சைலம் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து என்ன இருக்குது, சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர், சைலம் வெசல் அண்ட் சைலம் ட்ரக்கீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த சைலம் ட்ரக்கீட்ஸ் வந்து டெரிடோஃபைட்லையும் ஜிம்னோஸ்போர்ம்லையும் வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ என்னது சைலம் ட்ரக்கீட்ஸ். ரிமைனிங் எல்லாத்துலேயுமே சைலம் வெசல்ஸ் வந்து வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூஸாக இருக்கும். பட் செல்லாஜினல்லாவில் மட்டும் என்ன இருக்கும், லைக் ஆஞ்சியோஸ்போர்ம், வெசல்ஸ் ஆர் வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூஸாக இருக்கும். ஓகே, தென் ஸ்பொராஞ்சியா, ஸ்போர் பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பார்ன் ஆன் ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்டு ஸ்போரோஃபில். இதுதான் வந்து ஒரு ஃபர்ன் அப்படின்னா இந்த லீஃபில் வந்து பின்னாடி வந்து ஸ்பொராஞ்சியா இருக்கும். அதாவது ஒரு இந்த மாதிரி ஸ்பொராஞ்சியா இருக்கும், கடுகு மாதிரியான அமைப்பு இருக்கும். நெப்ரோலிபிஸில் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்போர்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த லீஃப்க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்போரோஃபில். த ஸ்போரோஃபில்ஸ் கெட் ஆர்கனைஸ்டு டு ஃபார்ம் கோன் ஆர் ஸ்ட்ரோபைலஸ். அது வந்து என்ன ஃபார்மேஷன்ஸில் இருக்கும் அப்படின்னா கோன் மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரோபைலஸ்னு பேர். எக்ஸாம்பிள் செல்லாஜினல்லா ஈக்வசிட்டம். வாட் இஸ் தட்? செல்லாஜினல்லா ஈக்வசிட்டம். தே மே பி ஹோமோஸ்போரஸ் ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ். அதாவது ஸ்போர்ஸ் வந்து மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர் உருவாகும். ஒரே ஒரு வகையான ஸ்போர்கள் உருவாக்குச்சு அப்படின்னா தட் இஸ் ஹோமோஸ்போரஸ். 2 types of spores, மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர் ரெண்டுமே உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். ஹெட்டிரோஸ்போர் இஸ் த ஆரிஜின் ஆஃப் சீட் ஹேபிட்டட். Then development of sporangia may be eusporangiate. Development of sporangia eusporangiate அப்படின்றது என்னென்னா, so there are the 2 types of development of sporangia, eusporangiate and leptosporangiate. eusporangiate அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ்லேருந்து ஸ்பொராஞ்சியம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் eusporangiate. a single செல்லிருந்து இனிஷியல்லேருந்து ஸ்பொராஞ்சியேட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு leptosporangiate. ஓகே, தென் ஸ்போர் மதர் செல்ஸ் அண்டர்கோ மியாசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து 2n இன் நேச்சராக இருக்கும். அது மியாசிஸ் செல் டிவிஷன் அடைந்து n நேச்சராக இருக்கக்கூடிய ஸ்போர்களை உண்டு பண்ணும். தென் ஸ்போர் ஜெர்மினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டு மல்டிசெல்லுலார் கிரீன் கார்டேட் ஷேப்டு இண்டிபெண்ட் கேமிட்டோஃபைட்ஸ் கால்டு ப்ரோத்தாலஸ். கார்டேட் அப்படின்றது அந்த ஸ்போர்கள் முளைத்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹாப்ளாய்டு மல்டி செல்லுலார் க்ரீன் கலர் இந்த மாதிரி கார்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோத்தாலஸை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்குள்ளார ஃப்ராக்மெண்டேஷன், ரெஸ்டிங் பர்ட்ஸ், ரூட் டியூபர்ஸ், அட்வென்டிஷியஸ் பர்ட்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸில் இருக்கும். தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்குள்ள ஊகாமஸ், ஊகாமஸ் அப்படின்றது என்னது, 2 different types of gametes will be formed and united and form this zygote. That is the oogamous type of sexual reproduction. அதில் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது ஆந்த்ரிடியம் இஸ் த மேல் ஆர்கன், ஆர்கிகோனியம் ஆர் தி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆந்த்ரிடியம் ப்ரொடியூசஸ் ஸ்பைரலி காயில்ட் அண்ட் மல்டிஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸ். ஆந்த்ரிடியம் அப்படின்றது என்னென்னா ஸ்பைரலி இப்படி காயிலாக இருக்கும், மல்டி ஃப்ளாஜலேட் இருக்குது. ஏன் ஃப்ளாஜலேட் இருக்குது? it has to swim towards the egg ovum. ஆர்கிகோனியம் அப்படின்றது என்ன இருக்கும்னா ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஆர்கிகோனியம் அப்படின்றது ஃப்ளாஸ்க் ஷேப்டு, ப்ராட் வென்டர் அண்ட் எலாங்கேட்டட் நேரோ நெக் இருக்கும். தென் the venter passes egg and ovum and neck contain neck canal cells. இந்த வென்டரில் வந்து என்ன இருக்கும், வென்ட்ரல் கெனால் செல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல எக் ஓவம் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெர்மட்டோசோவைடு வந்து ஸ்விம் பண்ணிட்டு வந்து இந்த எக்கோட ஃபியூஸ் ஆகி தான் சைகோட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா இதை லைஃப் ஸ்பேன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. Why? Because the spermatozoid has a multiciliated flagella. It has to swim and reach the egg and it will be fertilized and form the zygote. So that the water is essential for fertilization. After fertilization, a diploid zygote is formed and undergoes mitotic division to form embryo. Pteridophytes, so apogamy and appospore. Apogamy அப்படின்னா என்னென்னா கேமிட்டோஃபைட்லேருந்து ஸ்போரோஃபைட் உடலம் உருவாகும், கேமிட்ஸ்லேருந்து ஸ்போரோஃபைட் உடலம் உருவாகும், அது அப்போகேமி. ஸ்போர்கள் முளைத்து கேமிட்டோஃபைட் உருவாகும், அது வந்து அப்போஸ்போரி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு ரெய்மர் அப்படின்றவர் இந்த டெரிடோஃபைட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவர் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா 5 சப்டிவிஷன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. சைலோஃபைட்டாப்சிடா, சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா. ஸோ இவர் வந்து Reimer proposed a classification of pteridophytes. In this classification, the pteridophytes are divided into 5 subdivisions: Silopsida,
Xylotopsida, Lycopsida, Phenopsida, Pteropsida. There are 19 orders and 48 families in this classification. ஸோ இங்கே வந்து the success and dominant of vascular plants is due to the development of ஏன் வந்து இது வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு வாஸ்குலர் பிளான்ஸில் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்டென்சிவ் ரூட் சிஸ்டம் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபைப்ரஸ் மாதிரியான அட்வான்டேஜியஸ் ரூட் சிஸ்டம் இருக்குது. எஃபிஷியன்ட் கண்டக்டிங் டிஷ்யூஸ் சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. தென் கியூட்டிக்கல் டு ப்ரிவென்ட் டெசிகேஷன், ஸ்டொமேட்டோ ஃபார் எஃபெக்டிவ் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து லைக் ஆஞ்சியோஸ்போம் மாதிரி இருக்கிறனால இட் வில் பி த சக்ஸஸ் அண்டு டாமினன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ் டியூ டு தி டெவலப். அது வந்து சக்ஸஸ் ஆகும், டாமினன்ட் ஃபேஸாகவும் இருக்குது வாஸ்குலர் டிஷ்யூஸில் வாஸ்குலர் பிளான்ஸில். ஓகேவா? தென் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னாக்குள்ளார டெரிடோஃபைட்ஸில் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சிஹா ருமோரா அடியான்டிஃபார்மிஸ் லெதர் லீஃப் ஃபர்ன் அப்படின்ற ஒரு டெரிடோஃபைட் பிளான்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது அந்த டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, டெக்கரேஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிளி டெரிடோஃபைட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ன் அப்படின்னா அதோட லீஃப் வந்து நல்லா அழகான அமைப்பில் இருக்கும். அதனால் அதை வந்து டெக்கரேஷன்ஸ்க்கும் ஆர்னமெண்டல் பிளான்ஸாக வளர்த்துவாங்க. அதே மாதிரி ருமோரா அடியான்டிஃபார்மிஸ் அப்படின்றதோட லெதர் லீஃப் ஃபர்ன் வந்து இட் இஸ் யூஸ்டு டு கட் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட்ஸ். மார்சிலியா வந்து ஃபுட்டாக பயன்படும். மார்சிலியா அப்படின்ற ஒரு பிளான்ட் வந்து என்னவா பயன்படுது? இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபுட். அசோலா வந்து பயோ ஃபர்டிலைசர்ஸ். நம்ம 12th படிப்போம். அதாவது நெல் வயல்களில் வந்து அதிக அளவு இந்த அசோலாவை வந்து பயிர் செய்வாங்க வாண்டடாக. என்ன அப்படின்னா இட் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு ஹோல்டு தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், அப்சர்வ் தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி தக்க வைத்து கொள்ளக்கூடிய திறமை எதுக்கு இருக்குது? அசோலாவுக்கு இருக்குது. அந்த நைட்ரஜன் வந்து அந்த ரைஸ் ஃபீல்டில் வந்து இட் வில் பி யூஸ்டு டு பிளான்ட் க்ரோத். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பயோ ஃபர்டிலைசர்ஸ். தென் ட்ரையாப்டெரிஸ் ஃபிலிக்ஸ் மாஸ் அப்படின்றது ட்ரீட்மெண்ட் ஃபார் டேப் வார்ம், நாடாப்புழுவினால் உருவாகக்கூடிய நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக பயன்படக்கூடியது ட்ரையாப்டெரிஸ் ஃபிலிக்ஸ் மாஸ். டெரிஸ் விட்டாட்டா, டெரிஸ் பி சைலண்ட்ங்க. டெரிஸ் விட்டாட்டா அப்படின்றது ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில்ஸ், பயோ ரெமிடியேஷன். அதாவது பயோ ரெமிடியேஷன் அப்படின்றது என்னென்னா உயிருள்ள தாவரங்களை வைத்து அந்த சுற்றுப்புற சூழலை வந்து மாசுக்களை நீக்கிறது தான் வந்து பயோ ரெமிடியேஷன். இங்கே வந்து இது எதுக்கு யூஸ் ஆகும்? டெரிஸ் விட்டாட்டா அப்படின்றது ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் சாயில் இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது. டீரியம் ஸ்பீசிஸ் வந்து லீவ்ஸ் ஈல்டு க்ரீன் டை. டீரியம் ஸ்பீசிஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த இலைகள்லேருந்து க்ரீன் டை எடுக்கிறாங்க. தென் ஈகோசிட்டம் ஸ்பீசிஸ் ஸ்டெம்ஸ் ஃபார் ஸ்கோரிங். தென் சைலோட்டம், லைகோபோடியம், செலாஜினெல்லா, ஆஞ்சியோப்டெரிஸ், மராட்டியா அப்படின்றது எல்லாமே வந்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது ஒரு செப்பரேட் 5 மார்க் கொஸ்டின். ஸ்டீல் அப்படின்னா என்னென்ன ரெஃபர் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் a central cylinder of vascular tissues consisting of xylem, phloem, pericycle and sometimes medullary rays with pith. அதாவது நம்ம அனாட்டமியில் படிச்சிருக்கோம் இல்லையா 10th ஸ்டீலார் ரீஜன் அப்படின்னா பெரிசைக்கிள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயம், தென் மெடுலரி ரே சம்டைம்ஸ் ஆர் பித், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஸ்டீலார் ரீஜன். தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்டீல்ஸ். முதல்ல வந்து பேசிக்காக 2 types ஆஃப் ஸ்டீல்ஸ் இருக்குது. வாட் ஆர் தி அப்படின்னா புரோட்டோ ஸ்டீல் அண்டு சைஃபனோ ஸ்டீல். வாட் இஸ் தட்? புரோட்டோ ஸ்டீல் அண்டு சைஃபனோ ஸ்டீல். ஸோ புரோட்டோ ஸ்டீல் அப்படின்றது என்னென்னா, புரோட்டோ ஸ்டீல் அப்படின்றது ஃப்ளோயம் சரவுண்ட் சைலம், அதாவது சைலமை சுற்றி ஃப்ளோயம் இருந்தது அப்படின்னா புரோட்டோ ஸ்டீல். வாட் இஸ் தட்? சைலமை சுற்றி ஃப்ளோயம் இருந்தது அப்படின்னா புரோட்டோ ஸ்டீல். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சைலம், அதை சுற்றி வந்து ஃப்ளோயம் இருக்குது, இதுதான் வந்து என்னது? புரோட்டோ ஸ்டீல். அந்த புரோட்டோ ஸ்டீலில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல் அண்ட் மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல். ஸோ ஹாப்ளோ ஸ்டீல், ஆக்டினோ ஸ்டீல், பிளக்டோ ஸ்டீல் அண்ட் மிக்ஸ்டு புரோட்டோ ஸ்டீல். ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்டீல்ஸ். வாட் ஆர் தி? புரோட்டோ ஸ்டீல்ஸ் அண்டு சைஃபனோ ஸ்டீல். அந்த புரோட்டோ ஸ்டீல் அப்படின்னா என்ன? ஃப்ளோயம் சரவுண்ட் சைலம், அதாவது சைலம் சென்டரில் இருக்கும், தர் இஸ் நோ பித். சைலம் இருக்கும், அதை சுற்றி ஃப்ளோயம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு புரோட்டோ ஸ்டீல்.
ஸோ புரோட்டோஸ்டீல் அகைன் டிவைடட் இன்ட்டு ஹாப்ளோஸ்டீல், ஆக்டினோஸ்டீல், பிளக்டோஸ்டீல் அண்ட் மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல். உங்களுக்கு வந்து இங்கே ஹாப்ளோஸ்டீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹாப்ளோஸ்டீல் அப்படின்றது நத்திங் பட் இதே தான் ஹாப்ளோஸ்டீல் அப்படின்றது. அதாவது சைலம் சென்டரில் இருக்கும், ப்ளோயம் வந்து அதை சுற்றி இருக்கும், அது வந்து ஹாப்ளோஸ்டீல். ஆக்டினோஸ்டீல் அப்படின்றது என்னென்னா சைலம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். சைலம் இஸ் இந்த ஸ்டார் ஷேப், ப்ளோயம் சரவுண்ட்ஸ் தி சைலம். இதுதான் வந்து என்னது ஆக்டினோஸ்டீல். ஸோ இது வந்து என்னது ஆக்டினோஸ்டீல். ஆக்டினோஸ்டீல் அப்படின்றது சைலம் வந்து நட்சத்திர வடிவத்தில் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ப்ளோயம் இருக்குது, அதுதான் வந்து ஆக்டினோஸ்டீல். ஸ்டார் ஷேப்டு சைலம் கோர் இஸ் சரௌண்டட் பை ப்ளோயம் இஸ் நோன் அஸ் ஆக்டினோஸ்டீல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? லைக்கோபோடியம் செரேட்டம். வாட் இஸ் தட்? லைக்கோபோடியம் செரேட்டம். இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு ஸ்டீலுக்கும் உனக்கு டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தென் ஹாப்ளோஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் செலாஜினல்லா. தென் பிளக்டோஸ்டீல் அப்படின்றது என்னென்னா சைலம் பிளேட்ஸ் ஆல்டர்னேட் வித் த ப்ளோயம் பிளேட்ஸ். இதுதான் வந்து பெருசைக்கிள்னா சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து தட்டு வடிவத்தில் மாறி மாறி இருக்கும். சைலம் பிளேட்ஸ் ஆல்டர்னேட் வித் தி ப்ளோயம் பிளேட்ஸ் ஆர் கால்டு பிளக்டோஸ்டீல். வாட் இஸ் தட்? பிளக்டோஸ்டீல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் கிளவேட்டம். வாட் இஸ் தட்? லைக்கோபோடியம் கிளவேட்டம். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் அப்படின்றது வந்து சைலம் குரூப்ஸ் யூனிஃபார்ம்லி ஸ்கேட்டர்ட் இன் தி ப்ளோயம். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் செர்னம். மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் அப்படின்றது இந்த மாதிரி கூட சொல்லலாம், அடாக்டட் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது சைலமில் அதாவது சைலம் பிளேட்ஸ் வந்து சைலம் வந்து ஒரு குரூப்பாக ப்ளோயமில் வந்து அப்படி சிதறி காணப்படும், அதுதான் வந்து என்னது அடாக்டோ மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல். லைக்கோபோடியம் செர்னம் அப்படின்றதுல வந்து மிக்ஸ்டு புரோட்டோஸ்டீல் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து என்னது தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த குரூப் ஆஃப் புரோட்டோஸ்டீல். நெக்ஸ்ட்டு வந்து சைஃபனோஸ்டீல். வாட் இஸ் த சைஃபனோஸ்டீல்? சைஃபனோஸ்டீல் அப்படின்றது என்னென்னா சைலம் இஸ் சரௌண்டட் பை ப்ளோயம் வித் பித் அட் த சென்டர். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா புரோட்டோஸ்டீலில் வந்து சைலமும் ப்ளோயமும் இருந்தது, தெர் இஸ் நோ பித். சைஃபனோஸ்டீல் அப்படின்றது என்னென்னா சைலம் இருக்கும், ப்ளோயம் இருக்கும், நடுவில் என்ன இருக்கும் பித் ரீஜன் இருக்கும். பித்தை சுற்றி சைலம் இருக்கும், இது பித்து, அதை சுற்றி சைலம் இருக்கும், அதை சுற்றி ப்ளோயம் இருக்கும். இதுதான் வந்து பித் ரீஜன், அதை சுற்றி சைலம் இருக்கும், அதை சுற்றி ப்ளோயம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து சைஃபனோஸ்டீல். ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் சைஃபனோஸ்டீல் என்ன இருக்குது அப்படின்னா எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், சொலினோஸ்டீல், யூ ஸ்டீல், அடாக்டோஸ்டீல் அண்ட் பாலிசைக்ளிக் ஸ்டீல். ஸோ இதில் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைக்ளோஸ்டீல், சிஹியா எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல், தென் சொலினோஸ்டீல். தென் சொலினோஸ்டீலில் 2 டைப்ஸ் இருக்குது, என்னது எக்டோஃப்ளோயிக் அண்டு ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீல், டிக்டியோஸ்டீல், யூ ஸ்டீல் அண்ட் அடாக்டோஸ்டீல், பாலிசைக்ளிக் ஸ்டீல். இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் த சைஃபனோஸ்டீல். ஓகேவா? சைஃபனோஸ்டீல்னால் ஃபஸ்ட் என்னது சென்டரில் பித் இருக்கும், அதை சுற்றி சைலம் இருக்கும், சைலத்தை சுற்றி ப்ளோயம் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்டு சைஃபனோஸ்டீல். இல்லை எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல் அப்படின்னா என்னென்னா எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல் இஸ் நத்திங் பட் த ப்ளோயம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஆன் த எக்ஸ்டர்னல் சைடு ஆஃப் தி சைலம். அதாவது நடுவில் பித்து இருக்கும், பித்தை சுற்றி சைலம் இருக்கும், சைலம்க்கு வெளிப்புறத்தில் மட்டும் ப்ளோயம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல். எக்டோ அப்படின்னாவே என்னது அவுட்டர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ சைலமை சுற்றி வெளிப்புறத்தில் மட்டும் ப்ளோயம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு எக்டோஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல். எக்ஸாம்பிள் ஆஸ்முண்டா. வாட் இஸ் தட்? எக்ஸாம்பிள் ஆஸ்முண்டா. ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல் அப்படின்னா என்னவாக இருக்கும்? ஆம்பி மீன்ஸ் என்ன போத் த சைட் இல்லையா. அப்போ வந்து என்ன இருக்கும் பித்து நடுவில் இருக்குது. ஸோ ஹியர் இதுதான் வந்து ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீல். இங்கே வந்து பித்து நடுவில் இருக்குது, அதை சுற்றி சைலம் இருக்குது, சைலமோட 2 பக்கத்துலேயும் அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா அது ப்ளோயம். அப்போ சைலத்தோட 2 பக்கங்களிலும் ப்ளோயம் இருக்குது. The phloem is present on both the sides of xylem. The pith is in the center, that is called amphiphloic சைஃபனோஸ்டீல். எக்ஸாம்பிள் மார்ஷீலியா. மார்ஷீலியா அப்படின்ற ஒரு டெரிடோஃபைட் பிளான்ட்டை வந்து கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்டீலர் ரீஜன் வந்து இந்த மாதிரி ஆம்பிஃப்ளோயிக் சைஃபனோஸ்டீலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சொலினோஸ்டீல். சொலினோஸ்டீல் அப்படின்றது சிஹியா
Soleno steel is perforated at the place or places corresponding the origin of the leaf trace. அதாவது இலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த லீஃப் ட்ரேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த சொலினோ ஸ்டீல் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், அந்த லீஃப் ட்ரேஸ் இலை பிரிஞ்சு போகுது இல்லையா, அந்த ஒரு கேப் வந்து இதில் இருக்கும். அதுதான் வந்து சொலினோ ஸ்டீல். த ஸ்டீல் இஸ் perforated at a place or places corresponding the origin of the leaf trace. இதுதான் வந்து சொலினோ ஸ்டீல். இதுவும் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. எக்டோஃப்ளோயிக் சொலினோ ஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சொலினோ ஸ்டீல். நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது எக்டோஃப்ளோயிக் சொலினோ ஸ்டீல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பிஃப்ளோயிக் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் வந்து இட் வில் பி சரவுண்ட் வித் த இன்னர் சைடு ஆல்சோ. ஸோ எக்டோஃப்ளோயிக் சொலினோ ஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்முண்டா. ஆம்பிஃப்ளோயிக் சொலினோ ஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் அடியாந்தம் பெடேட்டம். வாட் இஸ் தட்? அடியாந்தம் பெடேட்டம். நெக்ஸ்ட்டு வந்து டிக்டியோஸ்டீல். டிக்டியோஸ்டீல் அப்படின்றது இதுதான் வந்து என்னது, டிக்டியோஸ்டீல். இது வந்து என்னென்னா, the steel is separated into several vascular strands and each one is called meristeel. அடியாந்தம் கேபில்லஸ் வெனரிஸ். அதாவது ஒரு ஸ்டீல் ஆரிஜின் இருக்கு இல்லையா, அது வந்து சின்ன சின்ன ஸ்டீலாக மாறிடும். அதாவது நிறைய வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ், வாஸ்குலர்னா என்ன, சைலம் ப்ளோயமா, ஸ்டீலா ரீஜனில் இருக்கக்கூடியது எல்லாமே நிறைய வாஸ்குலர் பண்டிலாக மாறிட்டு அந்த வாஸ்குலர் பண்டில் வந்து என்னாகும், இந்த ஒவ்வொரு வாஸ்குலர் பண்டிலுக்கு என்ன பேர், மெரிஸ்டீல் அப்படின்னு பேர். இந்த மெரிஸ்டீல் 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் இஸ் கால்டு மெரிஸ்டீல்? இன் டிக்டியோஸ்டீல் த ஸ்டீல் இஸ் செப்பரேட்டட் இன்டு செவரல் வாஸ்குலர் ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் ஈச் ஒன் இஸ் கால்டு மெரிஸ்டீல். இது எந்த பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னா அடியாந்தம் கேபில்லஸ் வெனரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து யூஸ்டீல். இது நம்ம 10th படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? யூஸ்டீல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுதான் யூஸ்டீல். சென்ட்ரலில் பித் இருக்கும். சைலம் அண்ட் ப்ளோயம் அரேஞ்ச்டு அரவுண்ட் த பித் இன் எ ரவுண்ட் மேனர். ஓகே. யூஸ்டீல் அப்படின்றது த ஸ்டீல் இஸ் ஸ்பிளிட் இன்டு டிஸ்டிங்க்ட் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டில் அரவுண்ட் த பித். இது வந்து எங்கே இருக்குன்னா டைகார்ட் ஸ்டெம்மில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், யூஸ்டீல் இருக்கும். ஓகே. பித் இஸ் ப்ரெசன்ட் அட் த சென்டர். சைலம் அண்ட் ப்ளோயம் ஆர் அரேஞ்ச்டு அரவுண்ட் த பித். தட் இஸ் கால்டு யூஸ்டீல். இந்த யூஸ்டீல் வந்து இட் இஸ் டிவைடட் இன்டு அடாக்டோஸ்டீல் அண்டு பாலிசைக்ளிக் ஸ்டீல். அடாக்டோஸ்டீல் அப்படின்றது என்னென்னா, the steel is split into distinct collateral vascular bundle and are scattered in the ground tissue. ஸோ இந்த மோனோகாட் டிஷ்யூஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது வாஸ்குலர் பண்டில் வந்து சிதறிய நிலையில் காணப்படும்னு. இங்கே வந்து இது வந்து டைகார்ட் ஸ்டெம்மில், இது வந்து மோனோகாட் ஸ்டெம்மில். அதாவது வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் scattered in the cortex region, that is called adactosteel. எக்ஸாம்பிள் மோனோகாட் ஸ்டெம். பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்றது the vascular tissues are present in the form of 2 or more concentric cylinders. ஸோ வாஸ்குலர் பண்டில் வந்து ஒரு சிலிண்டர் மாதிரியான அமைப்பு, வளையம் மாதிரியான அமைப்பில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் பாலிசைக்ளிக் ஸ்டீல். பாலி அப்படின்னாவே என்னது, மெனி சைக்கிள்ஸாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் டெரிடியம். வாட் இஸ் தட்? எக்ஸாம்பிள் டெரிடியம். ஸோ இதுதான் வந்து என்னது, டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்னாவே என்னது, வாஸ்குலர் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் சைலம், ப்ளோயம், பெரிசைக்கிள் அண்ட் சம்டைம்ஸ் medullary rays with pith are called steelar region. Basic are 2 types, protosteel and siphonosteel. Protosteel na there is no pith. அது வந்து again divided into actinosteel, pluctosteel. Okay. Haplosteel, actinosteel, pluctosteel, mixed protosteel. Then siphonosteel அப்படின்றது சென்டரில் பித் இருக்கும். அது வந்து ectofloic siphonosteel, amphiphloic siphonosteel. Then சொலினோஸ்டீல் அப்படின்றது வந்து என்ன இருக்கும், லீஃப் ட்ரேஸ் இருக்கும். அகைன் இட் வில் பி டிவைடட் இன்டு எக்டோஃப்ளோயிக் சொலினோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீல், தென் டிக்டியோஸ்டீல், தென் யூஸ்டீல், அடாக்டோஸ்டீல். இதை வந்து ஒரு டேபிளர் காலம் சார்ட் மாதிரி போட்டுக்கணும். ஸ்டீல் அப்படின்னா தெர் ஆர் 2 types ஆஃப் ஸ்டீல். அதில் என்னென்ன 3 types. இங்கே வந்து சொலினோஸ்டீலில் வந்து எக்டோஃப்ளோயிக் அண்ட் ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீல். அடுத்தது எக்டோஃப்ளோயிக் சொலினோஸ்டீல், ஆம்பிஃப்ளோயிக் சொலினோஸ்டீலுக்கு அப்புறம் டிக்டியோஸ்டீல், யூஸ்டீல், அடாக்டோஸ்டீல், பாலிசைக்ளிக் ஸ்டீல் அப்படின்னு ஃபுல்லாக ஸ்டீலார் ரீஜன் போட்டோம். இந்த ஸ்டீலார் ரீஜன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வாட் இஸ் கால்டு பிளக்டோஸ்டீல் ஆர் டிஃபைன் எக்டோஃப்ளோயிக் சொலினோஸ்டீல் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வித் டயக்ராமோட நீ வரையணும். ஓகேவா?